ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில மாதமாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே அது தெரியும். இன்ஸ்டாகிராமை திறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தாமரை அவங்க வீடியோ தான் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சின்ன மருமகள் தொடர் பார்த்திங்கன்னா ஸ்வேதா பார்த்திங்கன்னா அவங்க காதலிச்சு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆதி அப்படிங்கிறவங்க காதலிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முகந்தெரிய அப்படி தான் ஃபோட்டோ போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் நல்லவர் இல்லை அப்படி தெரிஞ்ச உடனே அவங்க கூட விலகி போயிருக்காங்க. இப்போ அவங்க விஜய் டிவியில் சீரியல் ஆக்டர் அப்படின்னால அங்கே உள்ள ஆக்டர் எல்லாருமே பார்த்திங்கன்னா சரி நம்ம கூட வேலை பார்க்குறவங்க அவங்களோட ஹஸ்பண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக பேசி பழகியிருக்காங்க. இதை ஆதாயமாக இது எடுத்துக்கிட்டு ஆதி நிறைய பேர்ட்டு பணம் நகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாத்திருக்கார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாமரை என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் தாமரைக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நாங்கள் நிறைய பேர் ஏமாந்துட்டோம். தாமரை பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவோட அம்மாவாக நடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப நெருக்கமான பழக்கம். சரி என் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா அவர் கஷ்டத்தில் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சோதாக்குமே பிரச்சனை வந்திருக்கு. தங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் தங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் தங்க இடம் கொடுத்து அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக பார்த்திங்கன்னா அவங்க பழகியிருக்காங்க. இதை சாதகமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட பணம் இல்லை எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் மூலமாக தான் ஒரு வாழ்க்கை கிடச்சின்னு சொல்லலாம். இப்போ சீரியலில் நடித்து சினிமாவில் நடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு காசும் சம்பாதிச்சிருக்காங்க. பிக் பாஸ் வரும்போதே அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொரோனா காலத்துலாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கூத்து நாடகத்து தெருவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடை நாடகங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க எதுக்காக அவங்கள கொண்டு வச்சாங்க தெரில. ஒவ்வொரு காசும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க அம்மா இப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாலாம் வீடு கூட இல்லாமல் காட்டியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவங்க சரி கூட இருக்கிறவங்க சொல்லி ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோடு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை சாதகமாகிட்டு அவங்கள்ட்டேருந்து அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்காரு ஆதி அப்படிங்கிறவர். அவர்கிட்ட எங்கே வெளில போனாலும் பைசா வாங்குறது சரி சொல்லிட்டு அவங்களும் பைசா கொடுத்துருக்காங்க. தம்பி சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் நகை 3 பவுன் நகையை கொடுத்துருக்காங்க. அடகு வைக்கிறேன்னு சொல்லி வாங்கி அதையும் விற்று பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம வீட்டில் உட்கார சாப்பாடு போட்டு நம்ம வீட்டில் இப்படி பண்ணியிருக்கானா சொல்லி விரட்டி விட்ருக்காங்க. இந்த மாதிரி செய்யலாமா? கூட இருந்த உதவி செஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம். அப்போ தான் அவங்க இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டாங்க. இது விஷயமா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாகவே அப்படின்னு நியூஸ் சேனல் எல்லாமே போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பயில்வான் தாமரையை பற்றி தப்பாக நேற்று யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டிருந்தாரு. தாமரை நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா ஒன்று அவர் தங்க வைக்கல, 2 பேருக்கு ஒரு தவறான உறவு இருக்குது அப்படி இப்படி சொல்லி பேசி போடாரு. உடனே இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நேற்று தாமரை பயங்கரமாக திட்டு தீட்டாங்க. எல்லா பெண்களையும் பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுகிறாங்க, தவறாக நீங்கள் பேசுகிறீங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் ஒரு நியாயம்? ஒரு பொண்ணை நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அவரை திட்டி தீத்தாங்க. யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆண் கூட பேசுகிறது பழகிறது அதுவும் சினிமாவில் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லார் கூடயும் நம்மளால் பேசத்தான் வேணும், பழகத்தான் வேணும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பழகிறத பற்றி தப்பாக தான் யாராக இருந்தாலும் பேசுகிறாங்க. ஏன்னா காலம் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஆண்கள் கூட சின்ன பிள்ளை கூட பேசினா கூட வயசானவங்க தான் பேசுகிறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இப்படிலாம் பார்த்திங்கன்னா பொது இடத்துல பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு அவர் பயங்கரமாக திட்டி வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது சரிதான், அப்படிலாம் அவர் எல்லாருமே பேசுகிறார், ரொம்ப தவறான ஒரு விஷயம், அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கும்போது வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலும் இந்த காலத்தில் சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி அது சினிமா சீரியல் நடிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கூட பேச வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும், பழக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். அவங்க கூட தங்க அப்படிலாம் தவறாக யாரையுமே ஒரு பெண்ணை நம்ம தவறாக என்றைக்குமே பேசக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு சொல்லி பயங்கரமாக திட்டி தீத்தாங்க. இதுக்கு எல்லாருமே ஆதரவு சொன்னாங்க. யாராக இருந்தாலும் சரி யார் கூடயும் பார்த்திங்கன்னா இவங்க யார், அதுக்கப்புறம் இந்த சீரியல்லேருந்து அவங்க விலகி போயிட்டாங்க. இந்த பிரச்சனை அப்படின்னால ஆரம்பத்தில் யாராக இருந்தாலும் சரி உதவி செய்கிறேன் அப்படின்னு இந்த காலத்தில் உதவி செஞ்சாலே பாவமாக தான் இருக்கும். உதவி செஞ்சாலே பாருங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு எவ்வளோ நகை பாருங்கள் எல்லாமே போய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க கோர்ட்டில் கூட கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் சரி உதவியே செய்யாதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கட்டும். இதுக்கு வேஸ்ட்டாக தலையிடுறீங்க. இப்போ உதவின்னு சொன்னபோது
அவங்க ஏதாவது செஞ்சாங்களா? இப்போ நீங்கள் அவங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் உதவி செஞ்சீங்க. ஆனால் இப்போ இவங்களே கணவர் கூட இப்போ சண்டை போட்டு வேண்டான்ட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து உங்களுக்கு 3 பவுன் நகையை திருப்பி தருவாங்களா? அவங்கள் தான் சீரியல் நடிக்கிறாங்க. உங்களால் தானே உங்கள் கணவர் வந்து ஆச்சு. அப்போ அந்த 3 பவுன் நகையை வந்து இப்போ யார் தரணும்? அது சின்னமலூர் நடித்த ஹீரோயின் தான் தரணும். ஏன்னா அவங்களால தானே இவங்க வந்து உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க தருவாங்களா கேட்டால் தரமாட்டாங்க. அதனால் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உதவியே வந்து செய்கிறது இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய பாவமாக தான் இருக்குது. யார் இருந்தாலும் சரி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. அடுத்தவங்களுக்கு வந்து பணமோ நகையோ இப்படி வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, 5 பைசாக்கு வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த தைரியத்தில் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா கையில் காசும் கிடையாது, வீட்டில் உட்காந்துருக்கு. அவரால் திருப்பியும் தர முடியாது. எங்கே போனாலும் பைசா போடுன்னு சொல்லுவான். நான் பைசா போடு, எங்கே போனாலும் பைசா போடு சொல்கிறவன் எங்கேயாவது நகையெல்லாம் திருப்பி தருவான். எப்படி தான் அவங்க கொடுத்தாங்களோ வந்து தெரியல. ரொம்ப ஆச்சரியம். அவங்க ஏமாந்து போயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட வந்து ஏமாற்றிருக்காரு. ஏமாறவங்க இருக்குன்னு ஏமாத்துக்காரங்க இருக்கவே செய்வாங்க. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சுவேதாவோட புருஷன் அப்படி போய் சொல்லி அவர் வந்து ஏமாற்றி நிறைய பணத்தெல்லாம் யாராக இருந்தாலும் சரி, இவர் எனக்கு தெரிஞ்ச வரையும் கூட இருக்கிறவருன்னு ஒரு லிமிட்டோடு இருந்துக்கங்க. வீட்டில் கொண்டு வச்சா இப்போ அந்த அம்மாவை வந்து நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் எதனால் வந்தது? வீட்டில் வச்சதுனால தானே வந்தது. நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம பணம் நகை நம்ம விட்டு போகக்கூடாது அப்படின்னா இந்த காலத்தில் யாருக்குமே நம்ம எந்த உதவியும் செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி, எந்த உதவியும் செய்யாமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் நம்ம சொத்தை வந்து பாதுகாக்க முடியும். உறவுகளையும் சில பேர் வந்து இருப்பாங்க. எங்கள் உறவில் கூட ஒருத்தர் இருக்கார். இருக்கிற பணம் கொஞ்சம் நகை இருந்தாலும் உடனே புரட்டு வந்துடுவார். எல்லா நகையும் வந்து ஏதாவது ஒரு ட்ராமா வாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி வந்து பிடிங்கிட்டு போயிடுவார். அப்படிப்பட்டவங்ககிட்டேருந்து நம்ம தள்ளி தான் வந்து இருக்கணும். நீங்கள் உறவு அப்படின்னு சொல்லி வந்து வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து பிச்சை எடுக்கிறது. நம்மளும் வந்து நடு ரோட்டுக்கு போக தான் வேணும். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம என்றைக்குமே விலகி இருக்கணும். உறவுகள் அப்படி இருக்கும்போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம எதுக்காக உதவி செய்யணும்? அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கு அவங்கவுங்களுக்கு தெரியும். என்றைக்குமே அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சொத்து உங்கள்கிட்ட இருக்கணும், நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா யாருக்கிட்டையா போய் நீங்கள் 1000 ரூபா கேளுங்க, அவங்க தருவாங்களா? இப்போ சின்ன ஹீரோயின்கிட்ட போய் நீங்கள் கேளுங்களேன். உங்கள் கணவர் தான் அன்றைக்கி கணவராக இருக்க தான் நான் பேசினேன், பழகினேன், மாடியில் கொண்டு வச்சுக்கிட்டேன். இந்த 3 லட்ச ரூபாய் நீங்கள் இன்றைக்கி பவுன் வந்து 1 லட்சம், 3 பவுன் நகை நீங்கள் தாங்கன்னு கேட்டால் தருவாங்களா? அதனால் உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க விஷயத்த வந்து தலையிடாதீங்க. அது உறவுக்காராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஐயோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்போ நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா? என்றைக்குமே நம்ம வீட்டில் கொண்டு யாராக இருந்தாலும் வந்து வச்சுக்காதீங்க. அது ஏன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்களை வந்து கண்டிப்பாக அது பாதிக்கும்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருக்காவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அவங்கள வீட்டில் கொண்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவப்பேர் வரதான் செய்யும். அப்போ அந்த அவப்பேர் வருதுன்னு சொல்லி அவங்க துடைப்பாங்களா? அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா கேட்டால் கண்டிப்பாக மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து யாரும் வந்து செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கெட்ட பேர் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கிறது தான் வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன். யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா உறவுக்காரனை கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தங்குறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். இல்லை எங்கள் வீட்டிலலாம் வசதிப்படாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தங்கினா நமக்கு இருக்கிற வந்து ஒரு கெட்ட பேர் வரும். அதனால தான் யாரும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு நகை பணத்துக்கெலாம் என்ன ஒரு பாதுகாப்பு? ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து திருடு வந்து போயிருக்கு. எங்கள் வீட்டில் எனக்கே 2-3 பவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோடு, ஒரு மோதிரம், கிட்டத்தட்ட 1 பவுன் வந்து நகையை காணும், நிறைய பணங்களை காணும். அதனால் யாருக்குமே நான் வந்து நெருங்கிய உறவை தவிர யாருமே தங்க அலோவ் பண்ணவே மாட்டேன். அதனால் என்றைக்குமே வந்து அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வேலை பார்க்குறவங்க வந்து கணவரை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சிங்களோ தெரியல. என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணி கூட கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார் வந்து செய்கிறதா இருந்தாலும் சரி, யாருக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இல்லை நான் கொடுத்தே ஆகணும் எனக்கு பணம் அப்படின்னா நீங்கள் பணத்தை கொடுங்க. அவர் எங்காவது தங்கக்கணும், இல்லை எனக்கு அவர்கிட்ட உதவி செஞ்சே ஆகணும் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னா அவரை வேற எங்காவது தங்க சொல்லுங்கள். அதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஆசையாக இருந்தால் அவருக்கு சாப்பாடு செலவு, அப்புறம் வந்து அவருடைய வெளியில் ஊர் சுற்றுற செலவு, வாடகை செலவுன்னு மாதம் 10,000 15,000 நீங்கள் வந்து சம்பாதிச்சு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்படி கொடுத்துட்டு போங்க. ஆனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தங்க அலௌடு பண்ணவே பண்ணாதீங்க. அது என்றைக்குனாலும் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும். இன்றைக்கி இல்லைன்னா என்ன கெட்ட பேர் வந்துடுச்சு அப்படின்னா நரம்பு இல்லாத நாக்கு 4 வார்த்தை சொல்லும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 4 பேர் வந்து 4 சொல்லுவாங்க. அப்போ அந்த கெட்ட பேர் வந்து நமக்கு வந்து அவசியமில்லாத ஒரு வார்த்தை.
இல்லை உதவி செஞ்சே ஆகணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் அவரை வந்து நீங்கள் சம்பாதிச்சு தான் அவருக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அவருக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது வாடகை தான். அதே மாதிரி வேற எங்கேயும் வாடகைக்கு இருக்கிறதுக்கு அவருக்கு சாப்பாட்டுக்கு அவருக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு எதுக்கு கெட்ட பேர் வந்து என்றைக்குமே இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆட்கள் வந்து பக்கத்தில் கொண்டு வச்சிங்கன்னா இன்றைக்கி நகையை வந்து எடுத்துக்கிறாரு, நாளைக்கு என்ன வேணால் வந்து இருப்பார். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. ஏன்னா பறவுக்காரங்க அதுங்க போயிடுச்சுன்னா பணம் நகைலாம் போயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப வந்து கிடைக்காது. இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க, இப்போ அவங்கள்ட்ட போய் வந்து உங்களால் தான் கொடுத்தேன் 3 பொன் நகை தான்னு கேட்டால் ஒரு 3 ரூபா கூட உங்களுக்கு தரமாட்டாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டுக்காரர் தான் இருக்குது, நீங்கள் தானே பொறுப்புன்னு கேட்டால் அவங்க தருவாங்களா? செய்தா கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டாங்க. அதனால் பணம் நகை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் யாராக இருந்தாலும் இந்த காலத்தில் உதவி செய்யாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கிறது தான். இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம், அதை அன்றைக்கி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அவங்க நகை கண்டிப்பாக போயிருக்காது. எனக்கு அவங்களுக்கு உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நான் ஏன் உதவி செய்யணும், எங்கள் வீட்டில் நான் ஏன் வச்சுக்கணும், அன்றைக்கி அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நகை வந்து போயிருக்காது. 3 பொன் நகை வந்து சம்பாதிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளாலே வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது இந்த காலத்தில் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போடுறாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சு இவளுக்கு உதவி அடுத்தவங்களை ஏமாற்றி பணத்தை வைக்கிறது தான் இந்த காலத்தில் பெரிய இதாக இருக்குது. நல்ல மனசுக்காரங்களாம் அப்படி தான் காயப்படுத்துகிறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம்.